பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள். 1999 ஆண்டு உலக ஒன்றிய பேரவை, அதாவது ஐநா யுனெஸ்கோ அமைப்பு உலக மக்களுக்கெல்லாம் ஒரு தாய்மொழி நாளை அறிவிக்க வேண்டும் என்று பிப்ரவரி 21 உலக தாய்மொழி நாள் என்று அறிவித்தது. உலகம் முழுவதும் மக்கள் கூட்டம் அதை செயல்படுத்தி கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இந்த உலக தாய்மொழி நாள் அறிவிப்பு எந்த அடிப்படையில், எந்த நாட்டு அரசால் வலியுறுத்தப்பட்டு கோரிக்கை முன்மொழியப்பட்டு தொடர்ந்து உலக ஒன்றிய பேரவையில் அதற்காக குரல் கொடுத்து போராடி பாகை சூடியது என்று சொன்னால், தமிழர்கள் அத்தனை பேரும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய 8 கோடி தமிழர்கள் மட்டும் அல்லாது உலகம் முழுவதும், உலகில் தமிழன் வாழாத நாடில்லை, ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடில்லை என்கின்ற ஏக்கம் இருக்கிறதல்லவா, அந்த உணர்வு இருக்கிறதல்லவா, அதை நோக்கிய பார்வை இருக்கிறதல்லவா, அதை நோக்கி சிந்தனை இருக்கிறதல்லவா, அந்த சிந்தனை எப்படி செயலாக்கம் காண வேண்டும் என்கின்ற அந்த போர் குணம் இருக்கிற தமிழ் தேசிய பேரினம். தமிழ் தேசிய பேரினம் 1980 ஆண்டு என்று நினைக்கிறேன், அல்லது 81 ஆண்டு. அன்றைக்கு மக்கள் திலகம் மாக்கோரா அவர்களுடைய ஆட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையிலே கூட்டுகிற பொழுது, அதற்கு முன்பு 1978 ஐயா ஈவேராவுடைய, அது குத்துஸ்ரீ குருசாமி தான் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் என்பது உண்மையில உண்மை. தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியரசனார் அவர்கள் ஒரு பொது அரங்கத்திலே அதை உறுதிப்படுத்தினார். ஆனால் ஈவேராவுடைய எழுத்து சீர்திருத்தம் என்ற போர்வையிலே அதிமுக அரசு அதை திணிக்கின்ற பொழுது, உலகெங்கும் உள்ள தமிழ் அறிஞர்கள், குறிப்பாக தமிழ் ஈழம், மொரீசியஸ், மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழ் அறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்று சொன்னால், தமிழ் மொழி என்பது தமிழ்நாட்டுக்குள் அடங்கி கிடப்பதல்ல, அது உலகு தழுவியது. உலகத்தில் தமிழை தாய்மொழி அல்லாதவர்களும் இன்றைக்கு மொழியியல் ஆராய்ச்சி ஆய்வு என்றால், உலகத்தில் பல்வேறு இனத்தை சார்ந்த வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்ட அறிஞர் பெருமக்கள் முதலில் எடுத்துக்கொள்வது தமிழை தான். ஆக உலகின் முதன்மொழி தமிழ், உயர்தனி செம்மொழி தமிழ், தனித்து இயங்க தகுதி தமிழுக்கு உண்டு, தமிழே ஞானத்தின் தாய்மொழி பண்டு என்றெல்லாம் சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு முடிவெடுத்தால் அது எப்படி ஏற்க முடியாது என்று மக்கள் திலகம் மாக்கோராவை பதறி போனார். சிங்கப்பூரில் உள்ள தமிழர்களுக்கு தமிழ் மொழி மீது உரிமை உண்டு, மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்கு தமிழ் மொழி மீது உரிமை உண்டு, இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தாய்மொழி தமிழ், அதே போல மொரீசியஸில் உள்ள தமிழர்களுக்கு தாய்மொழி தமிழ், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட உலகு தழுவிய தமிழ் மொழிக்காக 1937 ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாண தலைமை அமைச்சர், அதாவது பிரதமராக வீற்றிருந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள், அப்பொழுதுதான் தமிழின பிள்ளைகள், பட்டி தொட்டியில் உள்ள பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்திலே நீ தாய்மொழி தமிழோடு இந்தியையும் கற்க வேண்டும், இங்கிலீஷையும் கற்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கொதித்து எழுந்த தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள், அன்றைக்கு தனித்தமிழ் கடல் மறைமல் அடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியப்பே விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ போன்ற தமிழ் அறிஞர்கள் தங்களுடைய கடும் எதிர்ப்பை வெளியிட்டு போராட்டத்தை அறிவித்தார்கள். ஐயா ஈவேராவும் அதில் ஒட்டி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னைக்கு மரீனா கடற்கரையில் நடந்த மாபெரும்
அந்த இந்தி எதிர்ப்பு பொதுக்கூட்டத்திலே தமிழ்நாடு தமிழருக்கு என்று முதலில் முழங்கியவர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஆனால் இந்த திராவிடர்கள் ஐயா ஈவேரான் முழங்கினார் என்று உருட்டென்று உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அது போகட்டும். அன்றைக்கு முதல் மொழி போரிலே நடராஜனும் தாளமுத்தும் கைது செய்யப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாகி சிறையிலே மாண்டு மடிந்தார்கள். இதை திராவிடர்கள் என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? தாளமுத்து நடராஜன் முதலில் இறந்தவர், தாளமுத்து இரண்டாவது இறந்தவர். நடராஜன் பட்டியல் பிரிவு பூர்வக்குடி தமிழர், தாளமுத்தும் தமிழ் குடியை சார்ந்தவர் தான். ஆனால் உண்மையை மூடி மறைக்கிற வகையிலே நடராஜன் தாளமுத்து என்பதற்கு பதிலாக தாளமுத்து நடராஜன் எழும்பூர்ல மிகப்பெரிய கட்டடத்துக்கு பெயரெல்லாம் சூட்டி இருக்கிறது திராவிட ஆட்சியாளர்களால். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு பிறகு 1956 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, பெரியவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது, தமிழ் ஆட்சி மொழி சட்டம், மொழிவழி மாநிலங்களாக இந்தியா பிரிந்து அவரவர் மொழிகளுக்கு அவரவர் தாயகம் என்ற அடிப்படையிலே தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு ஆந்திரா, மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு கேரளா, கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு மைசூர் மாகாணம், தமிழை தாய்மொழியை கொண்ட தமிழ் தேசிய பேர் இனத்தவர்களுக்கு தாயகமான தமிழே தமிழருக்கு தாய்மொழி என்போம், தமிழகம் தமிழருக்கு தாயகம் என்போம் என்கின்ற பாவேந்தருடைய அந்த இலக்கிய அடிகளுக்கு ஏற்ப பெருந்தலைவர் காமராஜர் இயற்கையான மொழி உணர்வோடு, அவர் தன்னை தமிழன் என்று சொல்ல மாட்டார், தமிழ் தேசிய பேர் இனத்தை சார்ந்தவர் என்று சொல்ல மாட்டார், தமிழ்நாடு என்று பெயரளவுக்கு இருக்கிறதை தவிர அவருடைய சிந்தனையெல்லாம் இந்தியா என்று இருந்த போதிலும் அந்த இயற்கையான உணர்வால் உந்தப்பட்டு மொழிவழி மாநிலங்கள் பிரிந்த பிறகு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க கட்சி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு முழங்க வைத்த பெருமை அவர் கொண்டு படிப்படியாக அனைத்து நிலைகளிலும் தமிழை நாம் ஆட்சி மொழியாக கொண்டு வருவோம், கல்வி மொழியாக கொண்டு வருவோம், நீதி மொழியாக கொண்டு வருவோம், நிர்வாக மொழியாக கொண்டு வருவோம், தொழில் மொழியாக கொண்டு வருவோம், கலை மொழியாக கொண்டு வருவோம், இறைவனை வழிபடுகிற மொழியாகவும் கொண்டு வருவோம் என்று அன்றைக்கு சொன்னார்கள். அதற்கு பிறகும் 2 கட்ட இந்தி எதிர்ப்பு போராட்டம், 3வது மொழிப்போர் என்று சொல்லக்கூடிய 1965 ஜனவரி 26 குடியரசு நாள் அன்றிலிருந்து இந்தியாவின் ஆட்சி மொழி இந்திதான், இந்தி கட்டாயம் என்று நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் தலைமை அமைச்சராக இருக்கும்போது ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லவிட இந்தி அல்லாத பிற மாநில மக்களை மிரட்டுகிற போக்கு வந்தபோது அதற்கு எதிராக புரட்சியை முன்னெடுத்தது தமிழ்நாடு. மிகப்பெரிய புரட்சி, உலக வரலாறு காணாத புரட்சி. பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி சூடுகளுக்கு மாண்டு மனிதர் என்று செந்தலை கௌதமன் அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 400க்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள் தடியடிபட்டு குண்டடிபட்டு நஞ்சு உண்டு தீ குளித்து மாண்டு மடிந்தார்கள். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் முழக்கத்தை வைத்து புரட்சி நடத்தினார்கள். அந்த புரட்சிக்கு வித்திட்டவர்கள் மறைமலையடிகள், நாவலர் சோமசுந்தர பாரதியார், முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன், மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், பாவேந்தர் பாரதிதாசனார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்ற நம்முடைய தமிழ் அறிஞர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் வெகுண்டெழுந்து போராடினார்கள். அண்மையிலே மறைந்த தஞ்சை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திராவிட இயக்கங்களின் ஒரு முதுபெரும் தலைவரான இல கணேசன், உரத்தநாடு, அவர் எல் கணேசன் தான் போடுவார். அந்த இல கணேசன் போன்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள், அதே போல பொன்னையன் போன்றவர்கள், இப்படி எத்தனையோ தலைவர்களை சொல்லலாம். விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜரே எதிர்த்து நின்று களமாடி 1967 அவரை தோற்கடித்த விருதுநகர் சீனிவாசன் போன்றவர்கள், அதே போல அண்ணாச்சி காளிமுத்து போன்றவர்கள்லாம் மொழிப்போர் தளபதிகளாக இருந்து தென்மொழியை, பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திராரை தனித்தமிழ் திங்கள் இதழான தென்மொழியை படித்துவிட்டு
இந்த புரட்சியை நடத்தினார்கள். அண்ணா மிரண்டு விட்டார். கலைஞர் சிறைக்கு போனார் பாளையங்கோட்டைக்கு. அதே போல உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தை கொடுத்த தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் கைது செய்யப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். லட்சக்கணக்கான தமிழர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். தடியடிபட்டு உடல் ஊனமுற்றவர்களாக மாற்றப்பட்டார்கள். அப்படியானால் இன்றைக்கும் திராவிட இயக்கங்கள், திராவிடர் கழகம் கொண்டாடாது. 1937 இந்திய எதிர்த்தார். எதிர்ப்பு போராட்டத்திலே வந்து ஒட்டி கொண்டார். பிறகு ஐயா ஈவேராவினுடைய நிலைப்பாடு தமிழை ஒரு சனியனாக பார்த்தார். காட்டு மிராண்டி மொழியாக பார்த்தார். தமிழன் வீட்டு அடுக்களில் அள்ளி பாருங்க, தமிழன் என்ற சொல்லை சொல்லி தமிழன் என்ற வீட்டு அடுக்கலையிலையும் வேலைக்காரிட்டும் மனைவி கிட்ட நீ ஆங்கிலத்தில் பேசினார். அதுதான் இப்ப திராவிட மாடல் அரசு எங்கும் தமிங்கிலம். சட்டப்பேரவையிலே தூய தமிழில், தனித்தமிழில், பரமொழி கலப்பின்றி, சமஸ்கிருத ஊடுருவின்றி, ஆங்கில சொல்லை தவிர்த்து ஒரு 15 நிமிடம் பேசக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாராவது இருக்கிறார்னா ஒருவரும் இல்லை. ஆசிரியராய் பணியாற்றி அரசியலுக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் தொண்டராக இருந்து பிறகு கலைஞர் தொண்டராக மாறி பிறகு இன்றைக்கு பேரவை தலைவராக கூடிய அண்ணாச்சி அப்பாவு எங்க ஊருக்காரர் தான். ஒரு 10 நிமிடம் தனித்தமிழ்ல அவரை பேச சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மொழி காக்க மாண்டு மடிந்த மானத்தமிழ் மறவர்களின் நினைவாக ஜனவரி 25 திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் கூட்டம் என்று போட்டு இவரை அவர் தாக்குவது, அவரை இவர் தாக்குவது, இவர் 2 பேரை ஒருவர் தாக்குவதுன்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சமாவது சிந்தனை உண்டா? நீங்கள் ஜனவரி 25 உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று உலக ஒன்றிய பேரவை ஐநாவை அணுகியதுண்டா? அணுக முடியுமா? ஒரு மாநில கட்சி என்று சொல்லக்கூடாது. ஈழத் தமிழர்களுக்காக ஒரு போலி நாடகமாடி 2 கோடி தமிழர்களை கையெழுத்து பெற்று தமிழ் ஈழத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம், உலக ஒன்றிய பேரவை நீயும் இதை ஏற்பிசை வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு திராவிட மாடலின் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் ஐநா மன்றத்தில் மனு கொடுக்கலையா? ஏன் இந்த உலக தாய்மொழி நாளுக்கு நீங்க மனு கொடுக்கல? ஆனால் மாறாக 1952ஆம் ஆண்டு பாகிஸ்தானோடு இணைந்திருந்த நிலத்தொடர்பு இல்லை, ஆனாலும் மத தொடர்பு இருப்பதனாலே கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட இன்றைய வங்க தேசம், வங்க நாடு 1952 அங்கே மாணவர்கள் மீது பாகிஸ்தான் அரசு உருது மொழியை திணித்ததனாலே அந்த மாணவர்கள் உருது மொழி திணிப்புக்கு எதிராக டாக்கா பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அதில் துப்பாக்கி சூடு, காவல்துறை ராணுவம் துப்பாக்கி சூட்டிலே மாணவர்கள் அப்துல் கலாம், ரஃபீக் உத்தீன், அகமது, அப்துல் பார்கத், அப்துல் ஜப்பார் என்று 4 மாணவர்கள் மாண்டு மடிந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் தான் முஜிபுர் ரஹ்மான். பின்னால் 1970களிலே வங்க தேசம் என்கின்ற ஒரு தனி நாட்டை படைத்த போராட்ட இயக்க தலைவர். அன்றைக்கு 52லே உருதுவை எதிர்த்து மாணவராக இருந்து அவர் தலைமையிலே தான் அந்த போராட்டம் நடந்தது. முஜிபுர் ரஹ்மான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல அவர் வங்கதேசத்தை 1972லே பெற்ற பிறகு இந்தியாவுடைய ஆதரவோடு அவர் பெற்ற பிறகு தஞ்சாவூரிலே ஒரு சூரட்டு அடித்து ஒட்டப்பட்ட தமிழ்நாட்டின் முஜிபுர் ரஹ்மான் கலைஞர் மு. கருணாநிதி. அதுவே இந்திரா காந்திக்கு பெரிய பதற்றத்தை கொடுத்து 76லே திராவிட முன்னேற்ற கழகம் பதவி நீக்கம் செய்வதற்கு ஒரு காரணமும் அமைந்தது என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த வங்கதேச அரசு 72லே நாடு பெற்ற பிறகு தொடர்ந்து போராடி தாய்மொழிக்காக, வங்காள மொழிக்காக உயிர் கொடை கொடுத்த 4 மாணவர்கள் மாண்டு மடிந்த நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி 1999லே உலக ஒன்றிய பேரவை, ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு அறிவித்து விட்டது. 30 ஆண்டு காலமாக நாங்களும் வலியுறுத்தி வருகிறோம். இப்போது 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே
இந்த மொழிப்போர் ஈகியர் நாளை ஜனவரி 25 தமிழ் மொழிப்போர் தியாகிய நாள் என்று இந்த சொல்லை தமிழ்நாட்டிற்கு முதலில் அறிமுகப்படுத்தியதே அடியேன் தான். ஆவணங்களை என்னால் காட்ட முடியும். அந்த அளவுக்கு 30 ஆண்டு காலமாக அதே போல தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், அறிக்கைகள் கொடுத்திருக்கிறோம், போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். ஜனவரி 25 ஆட்சி மொழி செயலாக்க நாள், தமிழ் மொழிப்போர் ஈகியர் பெருநாள் என்று அறிவிக்கதோடு மட்டுமில்லாமல் மாவட்ட தலைமைச் செயலகத்திலிருந்து ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலகங்களிலும் தமிழ் ஆட்சி மொழி சட்ட விழிப்புணர்வு நாள் என்று இந்த நாள் கடைபிடிக்கப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, கோட்டாட்சியராக இருந்தாலும் சரி, வட்டாட்சியராக இருந்தாலும் தலைமைச் செயலகத்தில் இருக்கிறவர் அந்த என்கின்ற கோரிக்கையை வைத்து 30 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். அதனுடைய தொடக்கமாக இந்த திராவிட மாடல் அரசன் பாருங்க, திராவிடம் என்பதும் தமிழ் இல்லை, மாடல் என்பதும் தமிழ் இல்லை. ஆனால் அரசு தமிழ்நாடு அரசு, போக்குவரத்து கழகங்களிலே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இருப்பதை வெறும் அரசு போக்குவரத்து கழகம் என்று மாற்றக்கூடிய எந்த நாடு? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு மானத்தமிழ் மறவர்கள் மாண்டு மடிந்த நாடு தமிழ்நாடு என்கின்ற வேதனை கலந்த செய்திகளை உலக தாய்மொழி நாளான பிப்ரவரி 21 மீண்டும் தமிழ் கோரும் நல்லுலகிற்கு நினைவுபடுத்தி ஆட்சியாளர்களுக்கு சுட்டிக்காட்டி இன்று இல்லை என்றாவது ஒரு நாள் உலக தழுவிய அளவிலே ஜனவரி 25 உலக தாய்மொழி நாள் என்று உலக ஒன்றிய பேரவை அறிவிக்கக்கூடிய சூழலை தமிழ் கூறும் நல்லுலகம் உருவாக்க வேண்டும். உலக தமிழர்கள் அதற்கு ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு உலக தாய்மொழி நாளான ஜனவரி 21 என் தம்பி செந்தமலன் சீமான் சும்மா சொல்லக்கூடாது, சில கருத்துக்களை அழுத்தமாக சொல்லுவார், போகிற போக்கிலே சொல்லுவார். ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான பொருள் பொதிந்திருக்கும். அவர்தான் சொல்லுவார், உலகெங்கும் உள்ள மாந்த இனத்தவர்கள் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள், தமிழர்களாகிய நாங்கள் தான் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம் என்று சொன்னார். நல்ல கருத்தை எந்த இடத்தில் எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதுதான் வள்ளுவர் காட்டிய அறிவுடைமை. அந்த அடிப்படையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் அவர்களோடு 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த கருத்து அருமையான கருத்து. இதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்னதை போல உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி என்று பாவாணர் சொன்னார். தனித்து எங்க தகுதி தமிழுக்குண்டு, தமிழே ஞாலத்தில் தாய்மொழி பண்டு என்று பாவேந்தர் இலக்கியம் படைத்தார் என்கின்ற செய்திகளை உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து உலக தாய்மொழி நாளாக ஜனவரி 25 என்றாவது ஒரு நாள் வந்தே ஆக வேண்டும். ஐநா மன்றத்திற்கு உலகத் தமிழர்கள் கோரிக்கை வைத்து இதில் வாகை சூட வேண்டும். அதற்கு உலகத் தமிழர்களை ஒன்றுபடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.